நாம் நேரடியாக கிரிக்கெட் பார்த்தாலும் டிவியில் பார்த்தாலும் என்ன சொல்கிறோம்? பேட்ஸ்மேன் 4ஓ 6ஓ அடிக்கணும்னு தான் விரும்புவோம். ஏய் 4 அடுத்தது 6 அப்படின்னு கத்துவோம். பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார்? நம்ம எல்லோரும் கத்துறோன்னு 4 அடிப்பாரா? இல்லை, பிச்சுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பார். பந்தை போடுற பவுலர் யாருன்னு யோசிப்பார். நம்ம அவுட் ஆனால் அடுத்து விளையாடுறதுக்கு பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னு நினச்சி பார்ப்பார். முதல்ல விக்கெட்டை காப்பாற்ற பார்ப்பார். அடுத்தது 1ஓ 2ஓ ரன் எடுக்க பார்ப்பார். பொறுமையாக விளையாடினாலும் சரியான பந்து வரும்போது அதை பவுண்டரிக்கு அடிப்பார். வாழ்க்கையும் அப்படி தான். நம்முடைய குடும்ப சூழல், வேலை பார்க்குற சூழல், வியாபாரம் பண்ணுற சூழல் நமக்கு தான் நல்லா தெரியும். சிலர் நம்ம உசுப்பேற்றலாம், இன்னும் சிலர் நம்ம சாதிக்கணுங்கிற ஆசையில் உண்மையாகவே உற்சாகப்படுத்தலாம். ஆனால் பொறுமையாக இருக்கணுமா வேகமாக செயல்படணுமாங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும். மற்றவர்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நாம் வாழ்கிறது ஆபத்தாயிரும். சரியான வாய்ப்புகள் வரும் வரை பொறுமையாக காத்திருந்து வாய்ப்புகள் அமையும் போது துரிதமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். இதுபோன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.